அணையினுடைய நீர்மட்டம் எட்டியிருக்கக்கூடிய நிலையில் 5 மாவட்ட கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். 3ஆம் கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. வைகை அணை 69 அடியை எட்டியிருக்கிறது. இதனையடுத்து 3ஆம் கட்ட வெள்ள எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அணையினுடைய மொத்த கொள்ளளவு என்பது 71 அடியாக இருக்கக்கூடிய நிலையில் 69 அடியை எட்டியிருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் சிவகுமார் இணைகிறார். தகவல்கள் சிவகுமார். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள வைகை அணையிலிருந்து தற்போது சற்று முன்பு 3வது கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. இதனால் மதுரை, தேனி, திண்டுக்கல், சிவகங்கை, ராமநாதபுரம் ஆகிய 5 தென் மாவட்ட மக்களுக்கு இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதனால் வைகை ஆற்றின் கரையில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு பொதுப்பணித்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். மேலும் 5 மாவட்டங்களில் ஆற்றை கடக்கவோ, குளிக்கவோ, துவைக்கவோ, கால்நடைகளை கொண்டு சென்று தண்ணீர் விடவோ செல்ல வேண்டாம் என பொதுப்பணித்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். கடந்த ஒரு வார காலமாகவே வைகை அணை நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. இதனால் வைகை ஆற்றில் நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வந்தது. இதனால் வைகை ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்து இறந்தது. வைகை அணை நீர்மட்டமும் கிடுகிடுவென உயர்ந்து வந்தது. வைகை அணையின் மொத்த நீர்மட்ட உயரமான 71 அடியில் 66 அடியாக கடந்த 18ஆம் தேதி உயர்ந்தது. இதனால் முதல் கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. இதையடுத்து 68.5 அடியாக நேற்று உயர்ந்தது. இதனால் வைகை அணையில் 2ஆம் கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டது. இதையடுத்து தற்போது சற்று முன்பு அணையின் நீர்மட்டம் 69 அடியாக உயர்ந்துள்ளது. இதனால் 3ஆம் கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதனால் அணையிலிருந்து 1000 கனஅடி தண்ணீர் உபரி நீர் வெளியேற்றப்படுகிறது. முதல் கட்டமாக தற்போது இந்த தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது. ஏற்கனவே பாசனத்திற்காக வினாடிக்கு 1350 கனஅடி தண்ணீர் சென்று கொண்டிருக்கிறது. ஆக மொத்தமாக 2350 கனஅடி தண்ணீர் வைகை அணையிலிருந்து வெளியேற்றப்படுகிறது. தற்போது வெளியேற்றப்படும் தண்ணீர் கால்வாய் மூலமாகவும் ஆறு மூலமாகவும் தனித்தனியே சென்றாலும் தொடர்ந்து இப்பகுதியில் மழை பெய்து வருவதால் நீர்வரத்து அதிகரித்து ஆற்றில் மேலும் தண்ணீர் அதிகமாக திறக்கக்கூடும் என தெரிய வருகிறது. இதனால் காற்றின் கரையோரம் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களில் செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். அணையின் நீர்மட்டம் 71 அடியாக இருந்தாலும் தற்போது 69 அடியிலேயே தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. அணைக்கு நீர்வரத்து திடீரென 25,000, 50,000 என அதிகமாக தண்ணீர் வந்தால் அணையின் பாதுகாப்பு கருவி 2 அடிக்கு முன்பாகவே தற்போது தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது.